ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம வந்து ஹார்லிக் சீஸ் ப்ரெட்டு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டிலேயே இது செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சீஸ் நான் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா ஃபுல்லாக கேரட் துருவி வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா ஹார்லிக் வந்து நல்லா தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதையும் நல்லா ரொம்ப கேரட் சீவரதுலேயே துருவி வச்சுட்டு ரெண்டையுமே எல்லாம் துருவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ரெட்டும் ஹார்லிக்கும் இந்த அளவுக்கு துருவிக்கணும். குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அந்த ஹார்லிக்கை வணக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் வணக்கி வச்சுட்டேன். 200 கிராம் வெண்ணெய் போட்டு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரெட் சில்லி எடுத்து அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஹார்லிக் நம்ம வணக்கணும் பார்த்திங்கன்னா வெண்ணெயில் போட்டு வணக்கி வச்சதை நான் இதில் போட்டுட்டேன். சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மல்லித்தலை சீசனிங் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது ஏன் மெல்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சூடோடு ஹார்லிக்கை எடுத்து போட்டேன். 6 எடுத்து போட்டிருக்கணும் மாட்டேங்குது. திரும்ப வந்து ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரெட் எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு சீஸ் அதுக்கு மேலே நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் சீஸ் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த இது சீஸ் வந்து நான் குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் வந்து நிறையவே எடுத்திருக்கேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயிலேயே வந்து சால்ட்லாம் இருக்கிறதுனால நான் போடலை, அதிகமாக தேவைப்படாதுன்ட்டு. பின்னாடி 2 சைடும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஹார்லிக் பேஸ்ட்டை. வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணுறதுல நம்ம வெண்ணெய் போட்டு சூடு பண்ணி ஏற்றிருப்போம் அந்த பேனில். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை அப்போ தான் நல்லா கலரிங்க உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலுமே வீட்டில் செய்கிறது நம்ம அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது வந்து கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் குழந்தைங்க சொன்னீங்க. அந்த உள்ளே வச்சுருக்கிறதெல்லாம் ஸ்டஃப்பிங்லாம் நிறைய வச்சுருக்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. எனக்கு வீடியோவும் எடுத்து ஒரு சைடு கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று போட்டுக்கிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம உள்ள ஸ்டஃப்பிங்லாம் நிறைய வச்சு பண்ணது பார்த்திங்கன்னா கடையை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களும் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா